இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இப்படி என்னுடைய கணவரை கூட்டி போயிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, அவருக்கு எந்த பாதிப்பு வந்து தெரியல. ஏற்கனவே அவர் சுவரு அதுன்னு மாத்திரம் சாப்பிடுவாரு. அவர் தீவிரவாதி போல கைது பண்ணி வச்சிருக்காங்க. காலையில போன் கொடுக்கலங்க, சிசிடிவி முன்னால உட்கார வச்சிருக்காங்க. உதவியாளரை பார்க்க விடல, வழக்கறிஞரை பார்க்க விடல. எம்எல்ஏ மிஸ்டர் மார்க்கண்டேயன் அவர்கள் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவருக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்காம கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப எம்எல்ஏ பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி, சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்கள், அது போல நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வகாப் அவர்கள் எல்லாரும் 4 பேர் மட்டும் நீங்க அனுமதிங்கன்னு கேட்கிறோம். என்னையும் சேர்த்து 4 பேர் மட்டும் நீங்க அனுமதிங்க. எம்எல்ஏ எப்படி இருக்காரு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னா, அவருடைய உடல்நிலை என்னன்னு தெரியல, பார்க்க வரணும், எங்களை அனுமதிக்க மாட்டேங்க, உங்களே கைது செய்யணும்னு இருக்காங்க. அதனால இந்த தாவக அரசனுடைய அராஜகம் இது கட்டுக்கடங்காத அளவுக்கு அராஜகம் பண்றாங்க, அடக்குமுறை பண்றாங்க, எதிர்கட்சியை ஒடுக்கிடலாம் நினைக்காங்க. நீங்க ஒடுக்க நாங்க நீர்க்குமிழி போல மேலெழும்பி வருவோம். அதுதான் உண்மை. அத்தனை சொந்தனும் வெகுண்டெழுந்து வர போறான். எங்களுடைய தலைவர் பாத்து வர சொன்னாங்க. அதுக்குதான் நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். இதை பார்க்க வர முடியும். அவருக்கு என்ன நிலைமையில இருக்காரு, என்ன நிலைமையில இருக்காரு எங்களுக்கு தெரியும். காவல்துறை அதிகாரியை பார்க்க முடியும், எஸ்பியை பார்க்கணும், எஸ்பியை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அராஜகம், போலீஸ் அராஜகம் இருக்கு. மேல இருந்து வந்த உத்தரவு என்ன உத்தரவு தெரியல. இங்க யாருமே யாருக்கும் அதிகாரம் இல்ல, எல்லாரும் கையாளாத இருக்கிறாங்க. மேல இருந்து உத்தரவை பின்பற்றுறாங்க. பேச விட்டுருவாரா, தொடர்ந்து பேசுவாரு. அவரு தீவிரவாதி போல கைது பண்ணி வச்சிருக்காங்க. காலையில போன் கொடுக்கலங்க, சிசிடிவி முன்னால உட்கார வச்சிருக்காங்க. உதவியாளரை பார்க்க விடல, வழக்கறிஞரை பார்க்க விடல, எதுவுமே பார்க்க விடாம அவர் ஒரு தீவிரவாதி போல. என்ன தீவிரவாதி அவரு? நீங்க இதா பேசிட்டார், வாய் தவறு பேசிட்டாருன்னா வழக்கு போடுங்க, ஒரு நோட்டீஸ் கொடுத்து. அதே போல எப்போதும் ஜிஹெச் கூட்டு போவாங்க. இங்கே டாக்டர் வர சொன்னாங்க. என்ன புதுமுறைன்னு தெரியல. அப்ப சட்டத்தெல்லாம் கையில எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அராஜகம், ஒரு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்குது. அதே போல பாத்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ ஸ்ரீகண்டம் மேல பாதிக்கப்பட்ட பெண் அத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நடவடிக்கை எடுக்கல. இது ஒரு வழக்கு கூட போடல, விசாரணை கூட பண்ணல. ஆனா எங்களோட எம்எல்ஏ ஒரு வாய் தவறு இதை பேசுனதுக்காக எடுக்கிறாங்க. நீங்க வழக்கு போடுங்க, சந்திக்க தயார் சட்டப்படி. ஆனா இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை வச்சு பயம் காட்டுவது, ஒடுக்க நினைப்பதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது தாவக அரசு. ஆமா, நேற்று மாதா கோயில்ல உள்ள அந்த பொருட்காட்சி எல்லாம் தாவக நிர்வாகி சூறையாடி இருக்காங்க. எல்லாம் லைட் உடைச்சு, சேர் உடைச்சு அராஜகம் பண்ணி இன்ன வரைக்கும் கைது பண்ணல, இன்ன வரைக்கும் வழக்கு போடல. அதே போல பழனி ஆண்டவர் கோயில்ல அந்த பட்டா போட்டாங்க பாருங்க, பட்டா போட்டவனா பட்டா எழுதிவான இன்ன வரைக்கும் கைது பண்ணல. ஆனா பட்டா போடப்பட்ட செய்தி போட்டவன கைது பண்ணி வச்சாச்சு. அவங்க அந்த அளவுக்கு ஒரு அராஜகம் இந்த ஆட்சியில நடைபெறுகிறது. நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். மக்கள் அத்தனை பேரும் புரிஞ்சு கொள்வார் எந்த அளவுக்கு அடக்குமுறை ஒரு கையாளுகிறார் என்பதை புரிந்து கொள்வார். எம்எல்ஏ பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்களும் சாதகமா உள்ள ஆளு. அவர் என்னது அவர் மனசுல பட்டே பேசினார். சட்டமன்றத்துல வந்தா நாங்க பதிலாட்டி கொடுப்போம், சரியான பதிலாட்டி நடக்கும் அப்படிங்கிறத சொன்னாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அவரு ஒரு வழக்கறிஞர், டிஎஸ்பி தான் கூப்பிட்டு என்ன நீங்க ரிசைன் பண்ணீங்க, எம்எல்ஏ ரிசைன் பண்ணீங்க. சுதீர்னு டிஎஸ்பி கூட ஒருத்தர் சவாரி போட்டு வந்தாரு. ஆனா ஏடிஎஸ்பி வெளியே இருந்தாரு, சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா மிரட்டினாரு. இப்ப இடுப்புல கை வச்ச மாதிரி தோல்ல கை வச்சாரு. நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை, திமுக எந்த காரணமும் தொட்டு பார்க்க முடியாதுங்கிறதா என்னுடைய இது. எங்களுடைய தலைவர் என்ன சொல்றோம் அதுதான் நடக்குமே தவிர எதுவும் நடக்காது. இப்ப இந்த எம்எல்ஏ பார்க்க கூட உங்களை அனுமதிக்கல, யாரையும் திமுக தடுப்பு வேலி அமைச்சு மாவட்ட காவல் கண்காணிப்படுத்தி ஒரு முகாம் மாதிரி வச்சிருக்காங்க. இதை பத்தி தீவிரவாத முகாம் இல்ல, நீங்க நம்ம எம்எல்ஏ பத்தி தெரியும், விளாத்துக்குள எம்எல்ஏ பத்தி எல்லா நிருபருக்கும் தெரியும். அது எவ்வளவு சாதகமா உள்ள ஆளு, மக்களுக்காக எப்படி பணியாற்றக்கூடியவர். அவரை பிடிச்சு கொண்டு உள்ள வச்சிருக்காங்களே. ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டாங்களா, சடன்னு சுட்டாங்கல்ல, அவங்கள யாராவது பிடிச்சாங்களா? அவங்கள யார் மேலே ஏதாவது நடவடிக்கை இருந்துச்சா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? அந்த முடிவெல்லாம் காண்பதற்காக தான் நாங்க சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் மட்டும் போய் பார்க்கலாம். ஏன்னா அவருடைய மனைவி எங்கள்கிட்ட புகார் சொன்னாப்புல, இப்படி என்னுடைய கணவரை கூப்பிட்டு போயிருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல, அவருக்கு எந்த பாதிப்பு வந்து தெரியல. ஏற்கனவே அவர் சுவரு அதுன்னு மாத்திரை சாப்பிடுவாரு, முதுவலிக்கும் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்பேற்பட்டவரை இப்படி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவருடைய மனைவி எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க. நாங்க பார்த்து அதை விளக்க காணணும்னு பார்த்தா
நாங்க விடமாட்டேன்னு இடுப்புல கை போடுறாரு அவரு டிஎஸ்பி. இடுப்புல கை போடுற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்துச்சுன்னா என்ன தைரியம்? மக்கள் பிரதி மரியாதை இல்ல இல்லன்னா மக்கள் பிரதிக்கு மரியாதை இல்ல. ஏங்க அவர் 4 மாசம் தான் அவங்க ஆட்டம், 4 மாசத்துல முடிஞ்சு போகும். இன்னைக்கு பாராளுமன்ற கூட போகுது, அதுல உங்களுக்கு 4-5 நாள்ல முடிவு தெரிஞ்சிடும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.